ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபியூர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இது விமின் அப்படின்னு நம்ம இனிமேல் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேர் வராங்கள்ல, அதனால் விமின் வச்சுக்கலாம். ஓகேடா. லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு மாற்றி மாற்றி பேசியிருப்பான். நீங்கள் கூட ஷாக்காக அவனை பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் ஜிமினை அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. அப்புறம் வந்துட்டு ஜிமின் உங்களை மறைச்சிட்டு உங்கள் கிட்டாக்க வரான். கிட்டாக்கு வந்துட்டு என்ன என்ன அப்படி பார்க்குற பேபி அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். அப்போ நீங்கள் ஏன் ஜிமின் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற? என்னை விட்டுருவேன் தானே நீ சொன்ன. நீ ஏன் இப்படி பண்ணுற? ஏன் ஒரு மாதிரி இப்படி சொல்கிற, இப்படியும் சொல்கிற? நான் என்னதான் எடுத்துக்கிறது? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் பேபி அதை நான் சொல்லலை. அந்த ஏமாந்தவன் இருக்கான் பார்த்தியா, அவன் நீ சாப்பிட மாட்டேன்னு உன்னை சாப்பிட வைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பான்டி. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்புறம் ஜிமின் நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை எடுத்துகிட்டு வெளியே போகிறான். நீங்கள் ஜிமினோட கையை வேகமாக பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை திரும்பி கோவமாக பார்த்துட்டு உங்கள் கையை பார்க்குறான். அதோடு ஜிமினோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படியே சாஃப்டாக சேஞ்ச் ஆகுது. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சாஃப்டாக சொல்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்து ஷாக்காக இருக்கீங்க. ஏன்னா உங்களை ஜிமின் எப்பயும் பேபின்னு தானே கூப்பிடுவான் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன நீ பேபின்னே கூப்பிடல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கவுன்னு அவன் சொல்கிறான். நீ தானே ஏன் அப்படி கூப்பிட உனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான். நீங்கள் ஜிமின் கையை விட்டுட்டு ப்ளீஸ் என்னை விட்டு ஜிமின், என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் ஜிமின் என்னை விட்டுரு, ஏன் இப்படி என்ன பண்ணுற, என்னை விட்டுட்டா தான் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் ப்ளீஸ் என்னை விட்டு போக மட்டும் ட்ரை பண்ணாத, என் கூட இரு அப்படின்ட்டு ஜிமின் உங்ககிட்ட எமோஷ்னலாக சொல்கிறான். அவன் ஐஸ்லேருந்து டியோஸும் ஃபில் ஆகுது. நீங்கள் இப்போ தான் ஜிமின் அழுதுட்டதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. பட் ஜிமின் ஃபேஸ் சேட்லேருந்து அப்படியே கோவமாக இப்போ சேஞ்ச் ஆகுது. ஜிமின் உங்களை மறைச்சி பார்த்துட்டு அவன் டியோஸை வைப் பண்ணிட்டு பேபி நீ என்னை விட்டு போக முடியாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிக் பண்ணிட்டே போகிறான். நீங்கள் கோவமா ஏய் என்ன பேபின்னு கூப்பிடாத, என்ன நீ சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கத்துறீங்க. அப்போ ஜிமின் நீ எனக்கு பேபி தாண்டி, அப்புறம் என்ன வேறு நான் உன்னை எப்படி கூப்பிடுறது, வேணும்னா மம்மின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிக் பண்ணிட்டே போகிறான். உங்களுக்கு கோவம், சரியான கோவம். உங்களுக்கு கோவம் ஜிமினோட காலரை பிடிச்சி உங்கள் கிட்டே இழுக்கிறீங்க. இழுத்து அவன் சீக்ஸ்லேயே வளார்னு ஸ்லாப் பண்ணுறீங்க. ஜிமின் அவன் கன்னத்தில் கையை வச்சு ரப் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஐ லைக் இட் பேபி, சரி நீ ஃப்ரெஷ்ஷாகு, ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டு அழுகுறீங்க. இந்த சைடு என்னென்னா டே, ஜேஹோப், ஹேனா 3 பேரும் நைட் காரில் வீட்டுக்கு போய் டேயோட அப்பா வீட்டில் நைட் ஸ்டே பண்ணுறாங்க. எப்பயும் ஜேஹோப் ஃபாரின்லேருந்து வந்தால் நீங்கள் டே, ஹேனா எல்லாருமே ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஜேஹோப் அகெயின் ஃபாரின் போகிற வரைக்கும் அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் ஜேஹோப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டே அண்ட் ஹேனா ஆஃபீஸ் லீவ் போட்டாங்க. டே, ஜேஹோப், ஹேனா 3 பேரும் தனித்தனியாக காரில் சியோல் ஃபுல்லாக அவங்கள ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வீடு, டேயோட ரிலேட்டிவ், ஜேஹோப், ஹேனான்னு எல்லாரோட வீட்டுக்கும் போய் அவங்கள சர்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் நார்மலாக பேசி நீங்கள் இருக்கீங்களான்ட்டு கேட்டுட்டு நீங்கள் அங்கே இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் எதுவுமே அவங்க நீங்கள் காணோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லிக்காமல் நீங்கள் இருக்கீங்களான்னு ஒரு கெஸ்ட்டில் போய் பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்குறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ டேயோட பேரண்ட்ஸ்க்கோ உங்களை காணோன்னு தேடுறது தெரியாது அப்படின்ட்டுனால இப்படியே 3 பேர் ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கீங்க. அப்போது ஜேஹோப் டே அண்ட் ஹேனாக்கு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறான். அப்போ ஜேஹோப் டே போதுண்டா தேடினது, வீட்டுக்கு வா. ஏய் இல்லைடா இன்னும் கொஞ்சம் நேரம் தேடலான்டா, ஒயன்னு ஒரு வேலை அப்படின்றான். அப்போ டே நான் சொல்கிறேன்ல கிளம்பி வீட்டுக்கு வா
ஹேனா சீக்கிரம் வீட்டுக்கு வா, ஓகேவா? ஆ ஓகே ஜெய்ஹோப் அப்படின்னு சொன்னோன்னே ஜெய்ஹோப் பண்ணிட்டு மறுபடியும் அகெயின் என்னடா வரியா இல்லையா? வந்துட்டு தான் இருக்கேன். அப்போது ஜெய்ஹோப் வந்து சொல்கிறான், சரி 2 பேரும் சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டான். இவங்க 3 பேரும் நீங்களும் டேயும் இருக்கவங்க ஃப்ளாட்டில் தான் வந்துகிட்டே இருக்காங்க. ஜெய்ஹோப் வீட்டுக்கு வரும்போதே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. இவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ஃபுட்டும் வந்துடுச்சு. 3 பேரும் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாங்க. ஹேனா அண்ட் ஜெய்ஹோப் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு டேக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டே வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு கத்துறான். ஜெய்ஹோப் ஐஸ் கேட்டு ரூமில் இருந்து கிச்சனுக்கு வரான். அப்போ வந்துட்டு இல்லைடா எனக்கு பசிக்கல, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னோடனே ஹேனா என்னது பசிக்கலையா? நம்ம நேற்று நைட்டு பார்ட்டியில் சாப்பிட்டது உனக்கு எப்படி பசிக்காமல் போகும்? ஒழுங்காக வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஹேனா கொஞ்சம் கோவமாகவே சொல்கிறா. அப்போ வந்து ஜெய்ஹோப் சொல்கிறான், சாப்பிடாமல் இருந்தால் ஒயன் கிடச்சிருவாளா? நம்ம சாப்பிட்டாதான் ஒயனை தேட நமக்கு எனர்ஜி கிடைக்கும்டா, ப்ளீஸ் வந்து கொஞ்சமாச்சு சாப்பிடு அப்படின்னு கேரிங்காக சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு ஸ்டோன் மாதிரி அப்படியே நிற்கிறான். ஹேனா எந்திரிச்சு போயிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறா. அப்போ வந்துட்டு ஹேனா சொல்கிறா, உனக்காக இல்லைனாலும் ஒயனுக்காக ப்ளீஸ் நம்ம அவளை தேடணும், அதுக்காகவாச்சும் கொஞ்சம் சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்துட்டே சாப்பிட வைக்கிறாங்க. 3 பேருமே சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஜெய்ஹோப் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி வந்தார். எஸ்டர்டே நைட்டும் உங்களை நினச்சி தூங்கலை. ஸோ கெஸ்ட் ரூமில் போய் பெட்டில் படுத்துகிட்டே நல்லா தூங்குறான். ஹேனா வந்துட்டு சோஃபாலே வந்துட்டு உட்காந்து உங்கள் கூட எடுத்த வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தா. அப்படியே வந்து சோஃபாலே தூங்கிட்டா. உங்கள் ரூமில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு அவர் மொபைலில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவில் தூங்கிட்டு இருக்கான். அவருக்கு தெரியாமல் நீங்கள் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் சண்டை போட்ட அப்போ அவள் சமாதானப்படுறதுக்காக இந்த ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து உங்கள் சின்ன ஸ்மைலோட அப்படியே வந்து வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்போ யோசிக்கிறான், பேபி ஐ எம் சாரிடி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்னை மன்னிச்சிருவேன். நான் உன்னை சீக்கிரமாக எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன் பேபி. நான் உன்னைய விட்டுருக்கவே கூடாது. நான் உன்னை அன்றைக்கி எப்படியாச்சும் காம் பண்ணி உன்னை என் கூட இருக்க வச்சுருக்கணும். நான் அப்போ உன்னை விட்டதுனால தான் இவ்வளோ தப்புடி, பெரிய தப்பாயிடுச்சுடி. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ப்ளீஸ் டி என்னை ஹேட் பண்ணிடாத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸோடு அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ சாங் வந்து கால் பண்ணுறான். கொஞ்சம் ஹோப்போட நீ கிடச்சிருவீங்க அப்படின்னு நினச்சி கால் அட்டன் பண்ணுறான். அப்போ வந்துட்டு ஹலோ சாங், என்ன ஒயன் கிடச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து சாங் வந்து மொபைலில் ஏதோ சொல்கிறான். அது கேட்டு ஓட கண் கலங்குது. இல்லை சாங் அப்படி இருக்காது, ஒயன் இப்படி இல்லை, இப்படி இருக்காது அப்படின்னு தேம்பி அழுதுகிட்டே மொபைலில் கத்துறான். இப்படி கத்துற சவுண்டு கேட்டு ஹேனா அண்ட் ஜெய்ஹோப் ஓக்க போயிட்டாங்க. ஆகிட்டு கிட்ட வேகமாகறாங்க. அப்போ வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா அழுற அப்படின்னு ஹேனா வந்து கேட்குறா ஷாக்கோட. அப்போ ஜெய்ஹோப் யாருடா காலில் கேட்டுட்டு கிட்ட இருந்து மொபைலை வாங்கி ஸ்பீக்கரில் போடுறான். அப்போ வந்துட்டு சாங் வந்து சொல்கிறான், ஜெய்ஹோப் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லு சாங் என்னாச்சுடா அப்படின்ற பேனிக்கோடு கேட்டும்போது, நீங்கள் உடனே நான் கிளம்பி வாங்க, நான் சென்ட் பண்ணுற அட்ரஸில் இருக்கிற மோட்டலுக்கு போய் பாருங்கள். ஏன்டா அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்டோன்னே, அந்த மோட்டலில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு பார்க்க நம்ம ஒயன் மாதிரி இருக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் ஒயனை தேடி பூஷனுக்கு வந்திருக்கேன். என்னோடய அப்பாவும் அங்கே ஸ்பாட்டில் இல்லை. அதான் சொல்கிறேன், நீங்கள் உடனே அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சாங் ட்ரைவ் பண்ணிட்டே பேசிகிட்டு இருந்தனால காலை கட் பண்ணிட்டான். சாங் சொன்னது கேட்டு ஜெய்ஹோப்புக்கு பேச்சே வரல. ஐஸ்லேருந்து கண்டினியூஸாக டியர்ஸ் தான் வருது. டியர்ஸோடய அப்படியே பார்க்குறான். ஃப்ளோரில் உட்காந்துட்டு செம்மையாக அழுகிறான். அப்புறம் வந்து ஹேனா அவங்க வாயில் கை வச்சு செம்மையாக அழுகிறாங்க. அப்போ வந்துட்டு என்னது வந்து ஒயன் நீ சூசைட் பண்ணிக்கிட்டியா? எல்லாம் என்னால் தான். நீ என்னை விட்டு போயிட்டியா ஒயன்? இல்லை ஒயன், நீ இப்படி பண்ணதுக்கு நான் தான் காரணம். எல்லாமே என்னால் தான், எல்லாம் என்னால் தான். இந்த படுபாவி என்னால் தான், எல்லாமே என்னால் தான். உன்னை நான் அன்றைக்கே தடுத்துருக்கணும்டி. இவ்வளோ அசால்ட்டாக நான் இருந்திருக்கேன், என் ஒயனே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லி அவன் முன்னாடி இருக்கிற கிளாஸ் டேபிள் மேலே அவனோட ஹெட்டை வச்சு அப்படியே முட்டுறான். அந்த டேபிளில் இருக்கிற கிளாஸ் அப்படியே உடையுது. ஓட ஃபோர்ஹெட்டில் அந்த கிளாஸ் பீஸ் வந்து குத்தி ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே வந்து பிளட் ப்ளீட் ஆகுது. இது எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபினிஷ் ஆகிடுது. ஜெய்ஹோப் அண்ட் ஹேனா ஷாக் ஆகிட்டே பிடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு
டேய் டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? அது கண்டிப்பாக நம்ம ஒயனாக இருக்காதுடா. நம்ம ஒயன் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கேரக்டரே கிடையாதுடா அப்படின்னு அழுதுகிட்டே ஜேயோப் சொல்கிறான். ஹேனா அழுதுகிட்டே வேகமாக ஃபஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துகிட்டு வந்து டேக்கு ப்ளீடாகிற அந்த ப்ளட்டை வந்து வைப் பண்ணுறான். டே அழுதுகிட்டே ஹேனாவோட கையை தட்டி விடுறான். ஹேனா டே அழுதுகிட்டே முறைக்கிறாங்க. இங்கே பாரு டே, நம்ம ஒயன் அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போகிற ஆள் கிடையாது. அவளை நம்மளை விட அவள் தான் ரொம்ப ஸ்ட்ராங். கண்டிப்பாக அது ஒயனாக இருக்காது. நீ இப்படியெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுறாங்க. டேயும் சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துருக்கான் உடஞ்சி போயிட்டு. ஹேனா டேயோட ஃபோர்ஹெட்டில் வந்து பேண்டேஜ் போட்டு விடுறா. அப்புறம் ஜேஹோப் டே ஹேனா காரில் சாங் சென்ட் பண்ண அந்த மோட்டலுக்கு போகிறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. அங்கே ரீச் ஆகிட்டாங்க. என்ன தான் தைரியமாக பேசினாலும் அது நீங்களாக இருக்குமோன்ற பயத்துலேயே அந்த மோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அந்த பிளேஸ் ஃபுல் ஆஃப் போலீஸாக இருக்காங்க. அங்கே சாங் சொன்ன ஒரு ஆஃபீஸர் வந்து ஜேயோப் டே ஹேனாவை அந்த பொண்ணு சூசைட் பண்ண ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஜேஹோப் டே ஹேனா வந்து அந்த ஃப்ளோரில் அந்த ரூமுக்கு போயிட்டே இருக்காங்க. டேனால் சுத்தமாக நடக்கவே முடியல. டே உடம்பு பயத்தில் அப்படியே நடங்குது. அப்புறம் வந்துட்டு ஹேனா அவங்க டியர்ஸை டே அண்ட் ஜேஹோப்புக்கு தெரியாமல் வைப் பண்ணிகிட்டே வராங்க. ஜேஹோப் பயத்துலேயே வந்துட்டு இருக்கான். அந்த ரூமோட டோருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த போலீஸ் வந்து உள்ளாக்க வர சொல்கிறாங்க. பட் ஜேஹோப் டேயை பார்க்குறான். டே வந்து வாலில் சாஞ்சிட்டே அவள் ஹெட்டை வந்து இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி வந்து ஹெட்டை நோட் பண்ணுறான். ஹேனாவும் பின்னாடி தள்ளி போயிட்டா. என்னால் முடியாது ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சேடாக அப்படியே உட்காந்துருக்கா. டே அழுதுகிட்டே அப்படியே கீழே உட்காந்துட்டான். அப்போ வந்துட்டு டே சொல்கிறான், ஜேஹோப் கண்டிப்பாக அது ஒயனாக இருக்காதுடா அப்படின்னு பேச முடியாமல் பேசுகிறான். ஜேஹோப் இவங்கள பார்த்து சரி நீங்கள் எங்கே இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே உள்ளாக்க போகிறான். ஜேஹோப்போட ஹார்ட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. அந்த பொண்ணோட பாடி வந்து பெட்டில் வச்சு அப்படியே சீட்டில் கவர் பண்ணியிருக்கு. ஜேஹோப் அந்த பாடி கிட்டே போகிறான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் சீட் எடுக்கிறான். அப்போது வந்துட்டு ஜேஹோப் பயந்துட்டு பார்க்குறான். ஜேஹோப்போட ஐஸில் வந்து டியர்ஸ் ஃபில் ஆகுது. ஜேஹோப் அந்த போலீஸ்கிட்ட நோ அப்படின்ற மாதிரி ஷோக் பண்ணிட்டு அப்படியே உடனே வெளியே வர்றான். வெளியே டே அண்ட் ஹேனா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேஹோப் வரதை பார்த்து டே அண்ட் ஹேனா வேகமாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு அது நம்ம ஒயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் டே அண்டு ஹேனாவும் பார்த்து அழுகிறாங்க. அப்புறம் வந்துட்டு டே அழுதுகிட்டே ஜேஹோப்பை போய் ஹக் பண்ணுறான். ஹேனாவும் அழுதுகிட்டே டே அண்ட் ஜேஹோப்பை பார்த்து நிற்கிறாங்க. டே ஹேனாவும் சேர்த்து ஹக் பண்ணி அழுகுறான். டே ஜேஹோப் ஹேனா சாங் கால் பண்ணி அந்த பொண்ணு நீங்கள் இல்லைன்னு அந்த மோட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. 3 பேரும் எதுவுமே பேசிக்கலை. போய் அவங்கவுங்க பெட்டில் படுத்துகிட்டே இந்த ஸ்டேஜில் அவங்கள பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹேனா சீக்கிரமாக ஒக்கப்பாகி ஃப்ரெஷ் ஆகிட்டு பாத் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிச்சனில் டீ போட்டு இருக்காங்க. டீ போட்டு போய் ஜேஹோப்பை எழுப்பி டீயை கொடுத்துட்டு டேயை வந்து எழுப்புறாங்க. டே எழுந்திரிச்சு உட்காந்து டீயை வாங்குகிறான். ஹேனா கிச்சனுக்கு போயிட்டா. டே ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி நேராக இருக்கவங்க மேரேஜ் ஃபோட்டோவில் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டே டீ குடிக்கிறான். டே கப்பை டேபிள் மேலே வச்சுட்டு ஃபோட்டோ கிட்டே வந்து நிற்கிறான். உங்களை எப்பயும் திட்டுற டே இப்போ கில்ட்டியாக அவங்க ஃபோட்டோவில் உங்களே பார்த்துட்டே இருக்கான். அப்போது நினைக்கிறான், என்னை மன்னிச்சிரு பேபி, என்னை ஹேட் மட்டும் பண்ணிடாத, இதை மட்டும் ப்ளீஸ் இப்போ சொல்கிறேன், நான் உன்னை எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அந்த ஃபோட்டோவில் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். டே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறான். ஜேஹோப்பும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கேஷுவலாக ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு அவன் மொபைல் எடுத்து ஆஃபீஸ் மெயில் கேட்கலான்னு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டேயோட லேப்டாப்பில் எடுத்து அதில் வந்திருக்க அந்த ஃபைல் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டுருக்கான் அவர். அப்புறம் வந்துட்டு டே அண்ட் ஹேனா ஒரு டைமில் லீவ் எடுத்தனால டே செக் பண்ணுற ஃபைல்ஸ் அவரை பார்த்து ஓகே சொல்லிவிட்டு ஆஃபீஸில் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஜேஹோப் வந்து ஃபைல் ரீட் பண்ணிட்டுருக்கான். டே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு டே நான் ஃபைல் ஃபுல்லாக பார்த்துட்டேன்டா, ஓகேவா சென்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கத்துறான். அப்போ வந்து டே வந்து நீ பார்த்துட்டா தானே சென்ட் பண்ணுடா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். ஜேஹோப் வந்து ஃபைல் சென்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்போட ஹோம் பேஜுக்கு வராரு. ஹோம் பேஜில் நீங்கள் டேயோட பேக்கில் ஏறி உட்காந்து டேயோட ஹெட்டை சுற்றி உங்கள் ஹேண்டை வைப் பண்ணி உட்காந்துருக்கீங்க அவனோட ஷோல்டரில். டே உங்கள் 2 லெக்ஸையும் பிடிச்சி அவள் பேக்கில் வந்து தூக்கி நின்றுட்டு இருக்கான். ஜேஹோப்பை உங்களை ரைட் சைட்லேயும் ஹேனா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் நிற்கிறாங்க.
நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சிரிச்சிட்டு கேமரா பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த ஃபோட்டோ. ஜேஹோப் 1 இயருக்கு முன்னாடி இதே மாதிரி ஃபாரின்லேருந்து வந்தப்போ நீங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போய் ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோவை பார்த்து ஜேஹோப் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அப்போ யோசிக்கிறான், இதே மாதிரி எப்போ உன் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹோம் பேஜில் இருக்கிற ஒரு ஃபைலை பார்க்குறான். அந்த ஃபைலில் வந்து நேமில் ஒய்என் போட்டிருக்கு. ஜேஹோப் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு வீடியோ இருக்குது, அதை ப்ளே பண்ணுறான். இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் ரெண்ட் வீட்டில் இருந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து போய் காரில் ஏறி இருப்பீங்களே, அந்த வீடியோ தான். ஜேஹோப் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அட் த சேம் டைம் ஷேடாகவும் ஆகிறான். அப்புறம் வந்துட்டு ஜேஹோப் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோவில் தான் உங்களை பார்க்குறான். ஜேஹோப்புக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரெடி ஆகிட்டு வந்து சோஃபாவில் உட்காரான். ஹேனாவும் வந்து சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உட்காடுறாங்க. அப்போன்ட்டு ஜேஹோப் சொல்கிறான், ஒயன் ரெண்ட்டுக்கு இருந்த வீடை போய் நீ அடுத்து பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ இல்லைடா பார்க்கலடா அதுக்கடுத்து நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம இப்போவே கிளம்பி அந்த வீட்டுக்கு போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 3 பேர் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பி காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளாட்டோட ஓனரோட அட்ரஸை ஃபைண்ட் பண்ணிட்டான். இவங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிட்டாங்க. அந்த ஓனர்கிட்ட நீங்கள் காணாமல் போனதை பற்றி எல்லாமே சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்து உங்களோட வீட்டோட ஸ்பேர் கீயை கேட்குறாங்க. அந்த ஓனரும் உங்களோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கீயையும் கொடுக்குறான். 3 பேரும் தேங்க்ஸான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு இருந்த வீட்டுக்கு ஸ்பீடாக போகிறாங்க. ஸ்பேர் கீ யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க. நீங்கள் இருந்த ஃப்ளாட் வந்து சின்ன ஃப்ளாட் தான். ஹால், கிச்சன், பெட்ரூம்னு இவ்வளோ தான் இருக்கும். பட் நீட்டாக இருக்குது. ஜேஹோப், ஹேனா 3 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்துட்டு ஜேஹோப் சொல்கிறான், சரி நல்லா தேடுங்க, ஏதாச்சும் ஒயின் வேறு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போயிருக்க மாதிரி டிக்கெட் வேறு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். நம்ம சின்ன க்ளூ கிடச்சா கூட அது பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அண்டு ஹேனும் ஓகேன்னு நோட் பண்ணிட்டு தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜிமின் கூட நைட் போகும்போது உங்கள் மொபைலு, பர்ஸு, பாஸ்போர்ட், பார்ட்டி வியர் ட்ரெஸ் அண்ட் சின்ன பேக் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் ஃபாரின் ப்ராஜெக்ட் ஹெட்டுனால உங்கள் பர்ஸில் எப்போயுமே உங்கள் பாஸ்போர்ட் இருக்கும். அதான் உங்கள் பாஸ்போர்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இதை தவிர நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த பேக் பண்ணிட்டு வந்த எல்லா ஐட்டம்ஸும் அங்கேயே அப்படியே அரேஞ்ச் பண்ணி தான் இருக்குது. ஜேஹோப் அண்ட் ஹேனா ஹால் அண்ட் கிச்சன் ஃபுல்லாக தேடிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. உங்கள் பெட்ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். அப்போது ஜேஹோப் அண்ட் ஹேனாவும் பெட்ரூம் வந்து தேடுறாங்க. அப்போ வந்துட்டு என்னடா ஏதாச்சும் கிடச்சிச்சா தேடிட்டே அப்படி கேட்குறான். அப்போ வந்து இல்லட்டே அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கான் அவங்களும். அப்போ உங்கள் பெட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டான். அந்த பாக்ஸை பெட்டு கீழே இருந்து வெளியே எடுக்கிறான். இதை ஜேஹோப் அண்ட் ஹேனா பார்த்துட்டு கிட்டே வேகமாக வராங்க. அப்போ வந்துட்டு ஹேனா, என்ன பாக்ஸ்டா இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து ஜேஹோப் வந்து அதை ஓப்பன் பண்ணுறா, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜேஹோப் சொல்கிறாங்க. அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஜேஹோப், ஹேனா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டை வெளியே எடுக்கிறான். 3 பேரும் ஷாக் ஆகி டவுட்டாக அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு ஒயன் சைடு என்ன இருக்குன்னா, ஜிமின் அவன் சீக்ஸில் வந்து ரப் பண்ணிட்டே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பான், ஐ லைக் இட் பேபி அப்படின்ட்டு. அப்படி ஃப்ரெஷ் ஆகுன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பான். நீங்கள் அவர் இப்படி பண்ணதை நினச்சி அப்படியே கீழே உட்காந்துட்டு அழுதுருப்பீங்க. அழுதுட்டு உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போகிறீங்க. ஆஃப்டர் சம் மூமெண்ட்ஸ் நீங்கள் குளிச்சுட்டு பாத்ரூம் கட்டிட்டு அப்படியே வெளியே வரீங்க. உங்கள் ரூம் வந்து ரொம்ப பெரிய ரூம். ஸோ வந்து உங்கள் ரூமில் இருக்கிற கபோர்டெல்லாம் பார்க்குறீங்க. லார்ஜ் சைஸில் வந்து பெரிய கபோர்டாக நிறையா இருக்குது. ஃபஸ்ட் கபோர்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸே ஒய்ட் ஆகுது. ஏன்னா பார்ட்டி வியர், கேஷுவல் வியர், நைட் வியர்னு எல்லா வெரைட்டி ட்ரெஸ்ஸும் இருக்குது அந்த கபோர்டில் இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு சைஸில் பார்க்குறீங்க, உங்கள் சைஸ் இருக்குது. அந்த கபோர்டில் கீழே இருக்கிற செல்ஸில் பார்க்குறீங்க, இன்னர்ஸ் இருக்குது. அதுவும் கரெக்டாக உங்கள் சைஸில் இருக்குது. அப்போ நீங்கள், இவனுக்கு எப்படி என்னோடய இன்னர் சைஸ்லாம் தெரியும், கண்ணாலே ஸ்கேன் பண்ணுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஃபுல்லாக ஜுவல்ஸ் இருக்குது. கோல்டில் ஸ்டார்ட் பண்ணி டைமண்ட்ஸ் வேறு எல்லா வெரைட்டியுமே இருக்குது அந்த ஜுவல்ஸு. நெக்ஸ்ட்டு கபோர்டில் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கபோர்டில் ஷூஸ், ஸ்லிப்பர்னு, ஃபுட்வியர்னு ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணும்னோ எல்லாமே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இதெல்லாம் பார்த்து யோசிக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா
ரொம்ப நாள் இவன் பிளான் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நார்மலாக வந்து ஒரு பிளாக் டிஷர்ட் அண்ட் பேண்ட் எடுத்து வியர் பண்ணுறீங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்துட்டு ஹேர் ட்ரையர் எடுத்து உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் ஹேரை வந்து காம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அண்ட் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க. மிரரில் உங்களை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டேயோட ஃபேஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி டே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேர்ல்டில் இருக்கனால ஜிமின் வந்தது கூட உங்களுக்கு தெரில. ஜிமின் பேபின்னு கூப்பிடும்போதே தெரியுது எந்த ஜிமின் வந்திருக்கான்னு. ஜிமின் நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் கிட்டே வரான். நீங்கள் சைலண்ட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமின் உங்களை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். உங்களை மிரரில் பார்க்குறான். உங்கள் மிரரில் பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க சேர் மேலே அவன் கையை ரெண்டையும் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணி நீல் டவுன் பண்ணி உங்கள் மேலே அவர் கைப்படாமல் உங்கள் ஹெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அவன் ஹெட்டை வர மாதிரி உட்காந்துட்டு மிரரில் உங்களையும் அவனையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் மிரரில் உங்களை அப்படியே பார்த்துட்டே உங்கள் யார்கிட்ட வந்து பேபி அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் வந்து கூப்பிட்றான். நீங்கள் டே தான் உங்களை இப்படி கூப்பிட்றான்னு நினச்சி உங்கள் கையை ஜிமினோட கன்னத்தில் வைக்கிறீங்க. ஜிமின் ஷாக் ஆகிறான். அந்த செகண்ட்லேயே ஜிமினோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜிமின் ஷாக் ஆகி மிரரில் உங்களை பார்க்குறான். ஜிமினோட ஸ்மைலை வந்து அப்படியே சாஃப்டாகுது. நீங்கள் ஜிமின் அவர் கன்னத்தை பிடிச்சி உங்கள் ஃபேஸுக்கிட்ட இழுக்கிறீங்க. ஜிமின் மிரரில் உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ்கிட்ட வரான். ஜிமினோட ஃபேஸும் உங்கள் ஷோல்டரில் வைக்கிறாரு. உங்கள் கை வந்து உங்கள் கைக்கு மேலே அவனோட கை இருக்குது. வச்சு மிரரில் அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே உட்காண்ட்ருக்கான். நீங்கள் உங்கள் சீக்ஸை வச்சு ஜிமினோட சீக்ஸில் ரப் பண்ணுறீங்க. ஜிமின் நீங்கள் இப்படி பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்கிறான், ஐ மிஸ் யூ அயன் அப்படின்ட்டு லோ வாய்ஸில் சொல்கிறான். அவங்க யார்கிட்ட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஐ மிஸ் யூ பேர்லி டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க க்ளோஸ் பண்ணிட்டு. ஜிமின் நீங்கள் டேன்னு சொல்லவும் ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே கோவமாக சேஞ்ச் ஆகுது. ஜிமின் வேகமாக உங்கள் கையை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறான். நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. நீங்கள் ஷாக்காகி ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் டேன்னு நினச்சிட்டு தான் ஜிமினை வந்து ஜிமின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஜிமின் உங்களை மறைச்சிட்டு கோவமாக பார்க்குறான். நீங்கள் ஜிமினை ஷாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போன்ட்டு நான் டே இல்லடி ஜிமினை அப்படின்னு கத்துறான். நீங்கள் எதுக்கு என்னோடய பர்மிஷன் இல்லாமல் என்னை டச் பண்ணு ஜிமின் அப்படின்னு நீங்கள் வந்து கோவமாக வந்து பார்த்துட்டு கேட்குறீங்க. இங்கே பாருடி, நான் ஒன்றும் உன்னை டச் பண்ணலன்னா நீ தான் என் கன்னத்தில் கையை வச்சு உன்கிட்ட இழுத்த, சரியா? சும்மா சும்மா நோண்டுறது என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிமின் சொல்கிறான். என்னை டச் பண்ணுற ரைட்ஸ் வந்து டேக்கு மட்டும்தான் இருக்குது ஜிமின், நீ என்கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. நீங்கள் இப்படி வந்துட்டு டேப் பற்றி சொன்னதுக்கிட்டே ஜிமினால் தாங்கவே முடியல. ஜிமினுக்கு கோவத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிமின் கோவமாக அவங்க ஷோல்டரை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு போய் உங்களை வாலில் வந்து லாக் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக ஷாக் ஆகி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஐஸை கோவமாக பார்த்துட்டு என்னடி டேட்டேன்னு அவன் தான் உன்னை ஒரு விஷயமாகவே பார்க்கலேடி, நீ இருக்கியா இல்லையான்னு கூட பார்க்கலேடி, நீ போகும்போது கூட வந்து உன்னை ஸ்டாப் பண்ணவே இல்லையேடி, நீ எப்படி போனால் என்ன அப்படின்ற இருக்கிறவனை இன்னும் எதுக்கு பேபி நீ நினச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களை ரொம்ப கத்துறான். ஜிமின் சொல்கிறதுக்கிட்ட உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபில் ஆகுது. இங்கே பாரு பேபி, நீ இனிமேல் என் கூட தான் இங்கே தான் இருக்க போகிற. நீங்கள் இருந்து போகணுன்னா அதை நான் செத்தாக மட்டும்தான் நடக்கும். உன்னை நான் யாருக்காகவுமே எதுக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். பிகாஸ் யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை பார்த்துட்டே கோவமாக கத்துறான். ஓகேடா, இந்த பாட்டை நான் வந்து இதோடு முடிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு அங்கங்கே நான் மார்னிங்கில் எடுக்கிறனால அங்கங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, இடையில வந்துட்டு இந்த ட்ரக்குக்காரன் வந்து என்னை படுத்துகிறான். சத்தியமாக வந்து ஐ எம் ஜஸ்ட் கிரேசி பிகாஸ் ஆஃப் திஸ். என்ன பண்ணுறது, அந்த வந்து சரௌண்டிங்ஸ் வந்து என்னோடய ரூம் வந்துட்டு ரோட் சைடு இருக்கனால என்னாலையும் எதுவும் பண்ண முடியல. நம்ம போயிட்டு சண்டையில் போட முடியாதுல்ல, என்ன பண்ணுறது நம்மளும். ஓகேடா, இந்த பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக தான் இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் முடியல, என்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒழுங்காக எடுக்க முடியல பேசிட்டு. ஓகேடா, நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம்.